ஹாய் ஆல், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெயோ ரீஃபைண்ட் ஆயிலோ 7 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஒரு பிரிஞ்சி லீஃப், அன்னாச்சிப்பூ 1, 3 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அதில் 6 வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரம் நிறையா வேணும்னா ஒரு 4 to 5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். கோல்டன் ப்ரௌனுக்கு கொஞ்சம் மேலே வதக்கிக்கோங்க. ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி போட்டுட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். வதங்கினதுக்கப்புறம் இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாட்டி நார்மல் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் பிரியாணிக்கு கலர் கொடுக்கும். ஸோ இதை நல்லா போட்டு அந்த எண்ணெயில் வதக்கிக்கணும். எண்ணெயே கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு கை இஞ்சி, ஒரு கை பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அதாவது எப்படி வதக்கணும் அப்படின்னா, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இது போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ் அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா பச்சை வாசமெல்லாம் போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நான் ஒரே ஒரு தக்காளி தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி போட்ட உடனே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பிரியாணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா ரெட் கலரில் இருக்குது. இதுதான் நம்மளோட பிரியாணியோட கலர். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ 1/2 கிலோக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். தயிர் ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. அதாவது 1 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா புளிச்ச தயிராக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வேக வச்சுருக்கிற மட்டன் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 1/2 கிலோ ரைஸ் போடுறேன். ஸோ 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். வேக வச்சு இதில் ஆட் பண்ணிடுறேன். மட்டனை நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதனால் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் அரிசியை இதில் ஆட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வர வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப உடைக்கக்கூடாது. இந்த மாதிரி சென்டரில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதை தம்மில் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடியாக இருக்கும். நம்மளோட சேனலில் நிறையா பிரியாணிஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் டேஸ்ட்டான பிரியாணி வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.